ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் பகுதியில் அகரவரிசை அப்படின்ற ஒரு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் 6th 8th 9th நியூ புக்லேயும் 6th 9th ஓல்டு புக்லேயும் இருக்குது. சரி, வாங்க இதுக்குள்ளே அகரவரிசை என்னதான் இருக்குன்றதை பார்க்கலாம். அகரவரிசைனா ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம இங்கிலீஷில் ஆல்ஃபாபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்போம். இப்போது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஏபிசின்ற எழுத்தை நம்ம மாற்றி போட்டிருந்தாலும், பிசிஏன்னு படிச்சிருந்தாலும் முதல்ல இது வரும், முதல்ல எந்த லெட்ரு வரும், ஏ தான் வரும். அடுத்த எந்த லெட்ரு வரும், பி தான் வரும். அடுத்த எந்த லெட்ரு வரும், சி தான் வரும். இது எல்லோரும் காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் டி வரும், இ வரும், அப் டு ஜெட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்லேயும் சில எழுத்துக்கள் மாறி மாறி வரும். அதை கலந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை முதல்ல எந்த எழுத்து வரும் தெரிஞ்சு எழுதணும். அப்படி நமக்கு தெரிஞ்சு எழுதுனா அதுக்கு பேர் தான் அகர வரிசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வார்த்தைகள் மாறி மாறி இருந்தாலும் எந்த எழுத்து முதல்ல வரும், எந்த எழுத்து பின்னாடி வரும், எந்த எழுத்துக்கு பின்னாடி எந்த எழுத்து வரும் தெரிஞ்சிருந்தால் தான் இங்கிலீஷில் எழுதக்கூடிய ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் மாதிரியே தமிழ்லேயும் இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், அதாவது அகர வரிசையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து எழுதி 1.5 மார்க் வாங்க முடியும். ஓகேவா. சரி, இதில் பாருங்கள், முதல்ல உயிரெழுத்து வரிசை கொடுத்துருப்பாங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஓகே, அகர இதெல்லாமே உயிரெழுத்து வரிசை. ரெண்டாவது பாருங்கள், மெய்யெழுத்து வரிசை. மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ல, ல, ர, ந. மொத்தம் 18 இருக்குது. இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படின்னா கசட தபர, மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன, இடையினம் அப்படின்னா எரல வளல. ஓகே, வல்லினமில் ஒரு 6, மெல்லினமில் ஒரு 6, இடையினமில் ஒரு 6, ஆக மொத்தம் 3 6 18. ஓகே, இதில் நல்லா பார்த்துக்கணும். இந்த வல்லினம் மெல்லினம் இருக்கு இல்லையா, இந்த வல்லினமும் மெல்லினமும் எப்போவுமே ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெல்லினம் இருக்கு இல்லையா, இங்குக்கு இக்கு எப்பவுமே இணை எழுத்தாக இருக்கும். இணை எழுத்துன்னு இல்லைப்பா, இங்குக்கு அப்புறம்தான் இக்கு வரணுன்றது விதி. அதனால் மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இணை எழுத்து. அப்போது இக்குக்கு இங்குக்கு இக்கா, இஞ்சுக்கு இட்டு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இந்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் எந்த எழுத்துக்கு பின்னாடி எந்த எழுத்து வருதுன்றதையும் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்தது இடையினம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு இணைய எழுத்து இதே தான், இதுக்கு இனம் இதுவே தான். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, அடுத்து என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன. ஓகேங்களா. இப்படி தான் இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படி தான் வந்திருக்கு. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. இப்போது வல்லெழுத்துக்கு அப்புறம்தான் மெல்லினம் வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இணை எழுத்துக்கும் அந்த ஆர்டர் வைஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இணை எழுத்துனா எழுதும்போது இங்குக்கு அப்புறம் இக்கு வரணும், இஞ்சுக்கு அப்புறம் இச்சு வரணும்னு சொல்லி படிக்கிறது. ஆனால் இணை எழுத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா, இணை எழுத்தில் ஆர்டர் வைஸாக வரக்கூடிய அகர எழுத்து அப்படின்றது, அகர வரிசை அப்படின்றது இக்குக்கு அப்புறம் இங்கு வரணும், இங்குக்கு அப்புறம் இச்சு வரணும், இச்சுக்கு அப்புறம் இஞ்சு வரணும், இஞ்சுக்கு அப்புறம் இட்டு வரணும், இட்டுக்கு அப்புறம் இன்ன, இன்னுக்கு அப்புறம் இத்து, இத்துக்கு அப்புறம் இந்துக்கு அப்புறம் இப்புக்கு அப்புறம் இன்னுக்கு அப்புறம் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரணும். இதுதான் விதி. அதாவது பாருங்கள், இப்படி லைனாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஆனால் லாஸ்ட்டில் இருக்கு அப்புறம் தான் இன்னும் வரணும். ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு லைனாக தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் அகர வரிசை எடுத்து எழுத முடியும். இப்போ பாருங்கள், அப்படியானால் அகர முதலையில் அக்கால் என்னும் சொல் முதலில் வருமா அல்லது அண்ணன் என்னும் சொல் முதலில் வருமானு கேட்டிருக்காங்க. அப்போது மெய்யெழுத்து வரிசையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இதில் பாருங்கள், அக்கால் அண்ணன் கொடுத்துருக்காங்களா, ஆன்றது முதல்ல வந்துடும். இரண்டுக்குமே காமன் ஆதான். அடுத்தது இக்கு வருமா இன்னு வருமா பார்த்துடலாம். என்ன வருது, இக்கு வந்துருச்சா, முதலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்குக்கு அப்புறம் இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னும் அப்புறமா தான் வருது. அப்போ முதல்ல யார் வந்திருக்கா, இக்கு. அப்போது அக்கால் அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல வரணும், அண்ணன் அப்படின்ற வார்த்தை இரண்டாவதாக வர வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போது புக்லேயே கொடுத்துருக்காங்க, அக்கால் என்ற எழுத்து தான் முதலில் வர வேண்டும்.
உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணம் கொடுத்துட்டாங்களா? ஸோ இந்த வார்த்தையில் பிச்சு பிச்சு போட்டாங்க. ஆர்டர் வைஸாக படித்து பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? இங்கே ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாமே ஆள தான் வந்திருக்கு. அப்போது அடுத்தது என்ன வரணும் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் மூணாவது எழுத்து பார்க்கணும். மூணாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் நாலாவது எழுத்து பார்க்கணும். புரியுதா தம்பி உங்களுக்கு? அப்போது ரெண்டாவது எழுத்து பார்க்கலாமா? ரெண்டாவது எழுத்து இம்மு, இப்பு, இன்னு, இங்கு, இன்னு வந்திருக்கு. அப்போ எது வரும் பார்த்துடலாமா? இந்த வரிசையில் பாருங்கள், இக்கு வந்திருக்கா? இங்கு இதில் வந்திருக்கு, இங்கே வந்துருச்சு பாருங்கள், அங்காடி இங்கே வந்துருச்சா? இக்குக்கு அப்புறம் இங்கு தானே வருது. அப்போது கன்ஃபார்ம்டு தெரிஞ்சிருச்சு. வேறு எங்கே இங்கே இருக்கு இல்லையா? வேறு இங்கே இங்கே இல்லை தானே? அப்போது அங்காடி தான் முதல்ல வரணும். அங்காடின்றது முதல்ல. சரி, ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது யார் இந்த வரிசையில்? இச்சு வந்திருக்கா பாருங்கள், இச்சு எதுவும் வரல. இஞ்சு இல்லை. இட்டு இந்த வரிசையில் இல்லவே இல்லை. இன்னும் கண்டிப்பாக இருக்குதோ? அண்ணி. அப்போது ரெண்டாவது வரக்கூடியது யார் வரணும்? அண்ணி தான் வரணும். வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? சரி, இன்னுக்கு அப்புறம் யார் வருவா? இத்து இதில் இல்லை, இந்து இதில் இல்லை, இப்பு இருக்குது பாருங்கள், இப்போ மூன்றாவதாக வரணும். அடுத்தது யார்? இம்மு தான் இருக்குது. இம்மு நாலாவதாக இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது அன்னம் அஞ்சாவதாக வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இதில் வரக்கூடிய இங்கு, என்ன, இப்பு, இம்மு, இன்னு இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறோம். அப்போ நமக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தெரிஞ்சிருந்தால் தானே இதை எழுத முடியும். அப்போது இங்கே முதல்ல வந்துருச்சு, இன்னும் ரெண்டாவது வந்துருச்சு, இப்போ மூணாவது வந்திருக்கு, இம்மு நாலாவது வந்திருக்கு, அஞ்சாவது கண்டுபிடிக்கவே தேவையில்லை. லாஸ்ட் எது இருக்குது அதுதான் அஞ்சாவது. அப்போது இதில் வந்து கலந்து கொடுத்ததை உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அகர வரிசைப்படி எழுதியிருக்கீங்க. அப்போ நமக்கு இந்த அகர வரிசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த மெய்யெழுத்து வரிசையை 3ஆக பிரிக்க தெரியணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இன எழுத்து அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, வல்லினம் லைன் எழுதி போட்டிங்களா? மெல்லினம் லைன் எழுதி போட்டிங்களா? இடையினம் லைன் எழுதி போட்டிங்களா? அப்படியே இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இக்கு, இஞ்சிலேருந்து ஒரு கோடை போட்டிங்கன்னா இச்சு, இன்னிலேருந்து ஒரு கோடை போட்டு இப்படியே உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோடை போட்டிங்கன்னா இங்குக்கு இணை எழுத்து இக்கு, இஞ்சுக்கு இணை எழுத்து இச்சு, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆர்டர்னால் எங்கேருந்து வரணும்? வல்லினத்துலேருந்து மெல்லினத்துக்கு வரணும். அதுதான் ஆர்டர். எப்படி வரணும்? வல்லினம் டு மெல்லினம். பாருங்கள், இப்போ ஒரு எழுத்து இந்த மாதிரி அக்கா, அண்ணன், அப்பான்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். எந்த ரூல்ஸ்? இக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும். ரெண்டாவது இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இரு, இன்னு. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்க ஜெட்டு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தப்பித்தவரி கூட இங்கே போயிடக்கூடாது. இது தனி. ஸோ முதல்ல இப்படி வந்து தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். சரிங்களா? ஏன்னா இது லைனாக தான் வரும். இது மாறி வரும், இது லைனாக வரும். ஓகேவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்கள் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து கலந்து கொடுத்துருந்தாங்க, அம்மா, அப்பா, அண்ணி இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டாங்கன்னா முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது எழுத்தில் வந்து உங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? இக்கு, இங்கு உடனே கீழே வந்துடணும். இச்சு, இஞ்சு உடனே கீழே வந்துடணும். இட்டு, இன்னு உடனே கீழே வந்துடணும். இத்து, இந்து உடனே கீழே வந்துடணும். இப்பு, இம்மு உடனே கீழே, இரு, இன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போது இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்துக்களை பார்த்துட்டிங்க. ரெண்டாவது எழுத்துக்களும் ஒருவேளை ஒரே மாதிரி இருந்தால் அடுத்து என்ன பண்ணோம்? மூணாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா நாலாவது எழுத்து. இப்படி தான் நமக்கு சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸு. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் நிச்சயம். ஓகேங்களா? சரி, வீடியோ பாஸ் பண்ணுறேன்னு நோட்ஸ் எடுத்துக்கலாமா? வீடியோ புரியுதில்ல? அதே மாதிரி பாருங்கள், கீழ்காணும் உரை பகுதியில் வண்ண எழுத்தில் அமைந்த சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக. இதில் பாருங்கள், கலரில் கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே அகர வரிசைப்படுத்தி எழுதணும். தமிழர், தைத்திங்கள், திருவிழா, மகிழ்ச்சி, விழாக்கோலம் பூண்டிருக்கிறது, அனைவர், குலுங்குகின்றது, பொங்கல், மக்கள், இயற்கை, சிற்றுயிர் காத்தல், புதுமை வேட்டல்,
நன்றி காட்டல், நன்னாள், நெற்றி வியர்வை, வளமை, ஆடிப்பட்டம், பெருமக்கள், இது எல்லாமே ஃப்ரீ டைமில் என்ன பண்ணணும், நீங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். அதே போல் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. பாடம், மன்றம், பட்டம், மாந்தளிர், மௌனம், பிரிவு, மிதவை, பீலி, மீளாய்வு, புதுமை, முல்லை, பூவிழி, மூதுரை, பெருமை, மேன்மை, பேழை, மேம்பாடு, பைந்தலை, மைவிழி, பொறுமை, மொட்டு, மோனை, போட்டி, பவளம். அதே மாதிரி கீழையும் பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. நிகழ்த்துக்களை, மீமிசை, வையம், முன்னீர், மனத்துயர், நோக்கம், வீடு பேறு, நற்செயல், மேடு பள்ளம், வாழ்க்கை, நூற்பயன், மொழிபெயர்ப்பு, வேப்பிலை, நெற்றிக்கண், வெகுளாமை. சரி, இந்த சொற்களில் பாருங்கள். பாடம், மன்றம் இதுலேருந்து ஆரம்பித்து பௌவம் வரைக்கும் இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம நினச்சி பயப்படுவோம். பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ரெண்டு வரிசை தான். ஒன்று பாவரிசை, இன்னொன்று மாவரிசை. இதை பாருங்கள். பாவரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னப்பா எதுங்க, பட்டம், பா, பாடம் 1 2. அடுத்தது பி, பி 3, பி 4. அடுத்தது பாப்பா, பிபி, பூ, பாப்பா, பிபி, பூ 5, பூ 6, பே 7, பே 8, பை 9, போ 10, போ 11, பௌ 12. சரிங்களா. அப்போது பாவரிசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாமய, பமய. அப்போது மாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடாது, பாவரிசை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி தானே ரூல்ஸு. இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வரும், பாவரமா மாவரமா பார்த்தலாமா. பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு. அப்போ பாவரிசை முடிச்சிட்டோமா. அப்புறமா யாரை பார்க்கணும், மாவரிசை. நீங்கள் எடுத்தோடனே மாவரிசை பார்த்துடக்கூடாது. ஓகே. அதே போல் தான் நம்ம மாவரிசை என்ன பண்ணணும், மாவரிசை கண்டுபிடிக்கணும். மா சின்ன மாங்க இருக்குது பாருங்கள். மா 1, மா 2, மீ 3, மீளாய்வு 4, மு 5, மூ 6, மே 7, மே 8, மை 9, மோ 10, மோ 11. ஓகேவா. அப்போது பாவரிசையில் மொத்தம் 12, மாவரிசையில் மொத்தம் ஒரு 11 கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல தானே. ஆனால் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிங்கனாவே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, கீழே இருக்கக்கூடியது பாருங்கள். நிகழ்த்துக்கலை, மீமிசை, வையம், முன்னீர், மனத்துயர், நோக்கம், வீடு பேறு, நற்செயல், மேடு பள்ளம், வாழ்க்கை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இதில் இருக்கக்கூடிய வரிசையே நாவரிசை, மாவரிசை, வாவரிசை, அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நாவரிசையில் என்ன ஃபஸ்ட்டு வரும் பார்த்தலாமா. நான், நீ, நூ, நெய் பார்க்கலாமா. பாருங்கள். நற்செயல் ஃபஸ்ட்டு என்ன வரும், நற்செயல். ஓகே. ரெண்டாவது என்ன வரும், நான் எங்கே இருக்குது, பெரியண்ணா இருக்கா பாருங்கள். பெரியண்ணா எதுவும் இல்லை தானே. நான் நீ வருதா பாருங்கள். நிகழ்த்துக்கலை. ஒருவேளை நிகழ்த்துக்கலை மாதிரி நீல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை வந்துட்டாலும் என்ன பண்ணணும், ரெண்டாவது எழுத்தை கவனிக்கணும். ஒரு நீ தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொரு நீ இருந்துச்சுன்னா அவுட் ஆயிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், நிகழ்த்துக்கலை வந்துடுமா. நிகழ்த்துக்கலை. ஓகே. நீ வந்துடுச்சு. நூ வருக பாருங்கள். பெரிய நூ தான் இருக்குது. நூற்பயன், நே இருக்கா பாருங்க. நெற்றிக்கண் இருக்கா. ஓகே. நெற்றிக்கண். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது யார், நை இருக்கா பாருங்க. நை, நோ இருக்குது. அப்போ நோக்கம் வந்துருச்சா. எடுத்து எழுத ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. சரி, அப்போ வரிசையில் ஓவர். மாவரிசையில் மொத்தம் 5 எழுத்துக்கள் கண்டுபிடிக்கணும், 5 வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம். மாவரிசையில் மா சின்னமாக இருக்குது. மனத்துயர் சின்னமாக தான் வந்து ஆகணும். இருக்கிறது 5 ஆப்ஷன் தானே. மனத்துயர்.
மா மா மீ மீ. வேறு என்ன இருக்குது? மீ வந்து பெரிய மீ இருக்குது இல்லையா, சின்ன மீ எதுவும் இல்லை. அப்போது மீமிசை எழுதலாமா? மீ மீ. மூ முன்னீர். மூ மூ. மே வந்திருக்க பாருங்க, மே. மேடு பள்ளம், பெரிய மே வந்திருக்கு, மேடு பள்ளம். அடுத்தது மே 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 மை. கடைசியாக மோதம் இருக்குது, மொழிபெயர்ப்பு இல்லையா, மொழிபெயர்ப்பு. ஈஸியாக இருக்கா? அப்போது மாவரிசை முடிஞ்சுது. அடுத்தது யார்? வாவரிசை. சின்னவா இருக்கா பாருங்கள், சின்னவா எங்கே இருக்குது? வாழ்க்கை, பெரியவா தான் இருக்குது. வேறு ஏதாவது சின்னவா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை. ஓகே. வா வா வி 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 இருக்கா பாருங்க, வி பெரிய வி. வீடு பேர் இருக்கா, வீடு பேர். வா வி வி. ஓ ஓ ஓ இல்லை, ஓ. வா வா வி வி. ஓ ஓ வே வே. வெகுளாமை இருக்கா, வெகுளாமை. அடுத்தது வே 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 வேப்பிலை. கடைசி யார் இருக்கா? வையம். அவ்வளோதான்ப்பா, கண்டுபிடிச்சிட்டோமா? கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கா வரிசையில் சா வரிசையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கா வரிசையில் என்ன வரும்? கா வரிசை கம்பராமாயணம் வருமா? கம்பராமாயணம், கம்ப ராமாயணம். ஓகேவா? ரெண்டாவது யார்? கா காட்சி கூடம், காட்சி கூடம். இது 2, இது 1. மூணாவது யார்? கா கீ. கீ எங்கே இருக்குது? கீ எதுவும் இல்லை. கீ கு கு கே கெஞ்சினான். சரி, கெஞ்சினான் 3. கெஞ்சினான். கே கை கைவேலை 4. வேறு என்ன வரும்? கை கோ வருது பாருங்க, கோ. எதாவது மிஸ் ஆகிருக்கா? கு. காக்கா கீக்கி கூ கூ. சாரி, காக்கா கீக்கி கூ. அப்போ சாரி, குங்குமம் தான் 4. அப்போது கைவேலை 5 இல்லையா? குங்குமம் 4, கைவேலை 5. ஓகேங்களா? கம்பராமாயணம் 1, காட்சி கூடம் 2, கெஞ்சினான் 3, குங்குமம் 4, கைவேலை 5. அடுத்தது சாசா சிசி வருது. சால் என்ன வந்திருக்கு பாருங்கள், சா சக்கரம் 1, சக்கரம் 1. 2 யார்? சா 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 யார்? சா யாரும் இல்லையா? அப்போ சீச்சி இருக்காங்களா பாருங்கள், சித்திரை திங்கள் 2, சித்திரை திங்கள் 2. சூ இருக்காங்களா பாருங்கள், சூ சூ. சே செந்தமிழ் 3, செந்தமிழ் 4 யார்? சை சை எதுவும் இல்லை. சோ சொல்வளர்வாள் இருங்க, சாச்சா சீச்சு சூச்சு சே தானே வரணும். சேவடி தான் 4, சேவடி. அடுத்து தான் சொல்லேறுவலர், இது 5. சொல்லேறு சொல்லேறு லவர். ஓகே. அப்போ சா வரிசையில் சக்கரம் 1, சித்திரை திங்கள் 2, இது என்னது? சேத்தா. இது என்னப்பா போட்டிருக்கேன்? இப்போ 3 செந்தமிழ், செந்தமிழ். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், இடம் இல்லை. 4வது சேவடி, 5வது சொல்லேருளவர். ஓகேங்களா? ஈஸி கண்டுபிடிச்சிடலாமா? ஆனால் இதே மாதிரி ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, என்ன பண்ணணும்? சரி, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு அகர வரிசையில் முதல்ல உயிரெழுத்து எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஆனால் வரக்கூடிய எல்லா லெட்டர்லையுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உயிரெழுத்து தான் வரும்னு அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு அம்மான்னு இருக்கா, இதில் ஆன்றது உயிரெழுத்து. அதுவே கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் எங்கே உயிரெழுத்து இருக்குது? இல்லை, உயிர்மெய் தான் இருக்குது இல்லையா? அப்போது ஆ வந்துருச்சா? 2 முறை ஆன்றது வராது.
அதனால் ஆ இருக்கா, ஓகே. அதுவே ஆயா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆ வந்து ரெண்டாவதாக வரும். ஆயானா பாட்டி, ஆனால் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இதுவே ஆயர்குடி, ஆயர்குடினா ஆடு மேய்க்கிறவங்களுடைய இடம், அப்போ இது ரெண்டாவதாக வரும். புரியுதா உங்களுக்கு? உண்மை இது மூணாவதாக வரும். அப்படி இந்த மாதிரி சொல்லலாம், ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் வரலாம் அல்லது உயிர்மெய் எழுத்துக்கள் வரலாம். அதாவது அம்மான்றதில் முதல்ல என்ன யார் வந்திருக்கா, உயிரெழுத்தா. ரெண்டாவது யார் வந்திருக்கா, மெய் வந்திருக்கு, ஓகேவா. மெய்யும் வரலாம். இல்லை வேறு ஏதாவது பாருங்கள், உடம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. உயிரெழுத்தா. இந்த டான்றது என்னது, உயிர்மெய். உயிர்மெய் அடுத்து வந்திருக்கா. இம்மு வந்து என்னது, மெய் வந்திருக்கு. உயிர்மெய் அடுத்து மெய் வந்திருக்கு. எப்படினாலும் வரலாம்பா, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இரண்டாவதாக மெய் எழுத்து வந்திருக்கான்னு பாருங்கள், அல்லது உயிர்மெய் எழுத்து வந்திருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரே மாதிரி 2 லெட்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உடம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, இதில் உடல் அப்படின்னு இருக்குது. ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? உடலை சூஸ் பண்ணுவீங்களா, உடம்பு சூஸ் பண்ணுவீங்களா? எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரே மாதிரி வந்திருக்கு, டா ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இம்மையும் பாருங்கள், 3வது லெட்டர் பாருங்கள். ஒன்று பார்த்தீங்க, 2வது பார்த்தீங்க, 3வது இம்மு வருமா எள்ளு வருமா? இம்மு தான் வரும். ஏன்னா இம்மு பாருங்கள், கசட தப்பற எரலை வளலை என்ன நம்மனை ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் பாருங்கள், அப்போ இதில் வந்து என்ன வரும்னா உடம்பு தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா இக்கு இங்கு, அப்புறம் இச்சு இஞ்சு எட்டு எண்ணெய் எத்து எரு எப்பு இம்மு வந்துருச்சா. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இல்லு வரும். இல்லு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இடையின மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, எரலை வளலை. ஸோ இந்த லைனில் தான் இல்லு வருது. அப்போது முதல்ல என்ன பண்ணணும், வல்லினத்தை முடிச்சுட்டு மெல்லினத்தை முடிச்சுட்டு கடைசி தான் இடையினத்துக்கு வரணும். அப்போ இடையின எழுத்தாகிய உடல், இதை நம்ம அடுத்ததாக தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை பற்றின ப்ரீஃபான ஒரு வீடியோ நான் அடுத்த செஷனில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன். இந்த வீடியோ மேற்கொண்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.